அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்மலாம் சில விஷயங்களை துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு என்ன நினைப்போன்னா, நம்ம இவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கோமே, நமக்கு கிடைக்கவே மாட்டுக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஆப்போசிட்டாக தானே நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த விஷயம் நம்மளுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதுக்கான பதில் என்ன சொல்கிறான்னா, வயதுல் இன்சானு பிஷ்ஷர்ரி துஆஅஹு பில் ஹைரி வகானல் இன்சானு அஜூல. மனிதன் நன்மைக்காக பிரார்த்தனை செய்வது போலவே தீமைக்காகவும் பிரார்த்திக்கின்றான். மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான். நம்ம பல நேரங்களில் நமக்கு நன்மைன்னு நினச்சி ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் தஆலா அதை தள்ளி போட்டுக்கிட்டே போகிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னா, இந்த நேரத்தில் உனக்கு அது கிடைக்கிறது நல்லதில்லை, இது இன்னும் தள்ளி போனால் உனக்கு அது நன்மையாக அமையும், அது உனக்கு தெரியாது அப்படின்றத அல்லாஹ் நமக்கு இன்டைரக்டாக சொல்கிறான். இப்போ சில நேரங்களில் நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம செல்வந்தன் ஆகணும் அப்படின்னு சொல்லி துவா செய்வோம். ஒருவேளை அல்லாஹ் தஆலா நம்ம துவாவை ஏற்றுக்கிட்டு நம்ம செல்வந்தனை ஆக்கிட்டான்னு நினச்சிக்கோங்களேன். செல்வந்தனை ஆக்கின உடனே நம்மளுடைய போக்கு வேறு மாதிரி இருக்கலாம், நம்மளுடைய கேரக்டர் மாறலாம், நம்மளுடைய ஈமானில் குறைகள் ஏற்படலாம். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், இது அவனுக்கு நல்லதில்லை, இது அவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது, இவன் ஏழ்மையில் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், நம்மளுடைய துவாவை நம்மக்கிட்ட இருந்து பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். அந்த துவாவை நிறைவேற்றவே மாட்டான். நமக்கு அது தெரியாது இல்லையா? நம்மளுடைய அறிவுக்கு நமக்கு ஒன்று வேணும்னு நம்ம கேட்கும் போது அது நடக்காமல் இருக்கும் போது நம்ம நினைப்போம் அது நமக்கு கெட்டது அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஏன்னா அவன் எல்லாம் அறிந்தவன், நம்மை பற்றி அறிந்தவன், இந்த உலகத்தை பற்றி எல்லாத்த பற்றியும் அறிந்தவன் அவன் தான். எப்போ நம்மளுக்கு கிடைக்கணும், எப்போ கிடைச்சா நம்ம மனசு அதுக்கேற்ற மாதிரியான பக்குவத்துக்கு வரும், எப்போ வரைக்கும் அதை இழுத்துட்டு போனால் அது மூலியமா நம்மளுக்கு உலகத்தில் நிறைய படிப்பினைகள் கிடைக்கும். இப்படி நீ எல்லாமே அறிஞ்சவன் நம்மளை படைச்ச ரப்புல் ஆலமீன் தான். அதனால் அவன் ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்காம தட்டி கழித்து அதை இழுத்துக்கிட்டே போகிறதுக்கான காரணம் நம்மளுடைய நன்மைக்காக தானே தவிர இறைவனுக்கு அதை கொடுக்க முடியாமல் இல்லை. கண்டிப்பாக நம்ம அறிவை கொண்டு யோசிக்காம நம்ம கேட்டதுக்கு பதிலாக வேற ஒன்று இறைவன் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கானா, அது இறைவனுடைய சாய்ஸ். அப்போ நம்ம சாய்ஸை விட இறைவனுடைய சாய்ஸ் தான் என்றைக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இறைவன் தான் எல்லாம் அறிந்தவன்.